வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். சமீபத்தில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு, இந்து முன்னணி அப்படி, இந்து முன்னணினா இந்து முன்னணியோட இன்னொரு பேர் விஸ்வ இந்து பரிஷத், விஸ்வ இந்து பரிஷத்தோட இன்னொரு பேர் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதாவோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா RSS. இப்படியெல்லாம் ஒவ்வொரு கிளையா எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு பல்வேறு கிளைகள் இருக்கு, பல்வேறு பெயர்கள் இருக்கு. இந்து முன்னணி அப்படிங்கிற பெயர்ல இந்து பக்தர்களை, உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் அப்படின்னு கம்யூனிசம் சொன்னிச்சு இல்லையா? அதே போல உலக முருக பக்தர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு நம்ம மதுரையில, சங்கம் வளர்த்த மதுரையில இவங்க மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டு மாநாடை நடத்தியிருக்காங்க. இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னாக்க, முக்குளத்தோர் அதிகமாக வணங்குகிற தெய்வங்களாகவும், செட்டி மக்கள் அதிகமாக வணங்குகிற தெய்வமாகவும், சிறுபான்மையினர் மக்கள் ரொம்ப ஈஸியாக வழிபடுகிற தெய்வமாகவும் இங்கே இருக்கு. லலிதா சகசரநாமம் படிக்கணும், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மேட்ரு. அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேல் வேல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட விஷயத்தை அப்படியே ஒதுக்கி வச்சு பார்த்தாக்க, அப்படி ஒதுக்கப்பட்டவங்களை இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து ஓட்டுக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி முருகனை வந்து ஒரு 234 தொகுதியினுடைய வேட்பாளராக முருகப்பெருமான மாத்துறாங்க. 234 தொகுதிகளுக்கு உண்டான பூத் கமிட்டிகள் இருக்குல்ல, அந்த பூத் கமிட்டியினுடைய உறுப்பினர்களாகவும் அந்த முருகப்பெருமான முயற்சி பண்றாங்க அப்படி ஆக்குறதுக்கு. ஆனா முருகப்பெருமான் அவருக்கு ஓட்டு கிடையாது, அதை இவங்க புரிஞ்சிக்கல. முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு ஓட்டு இருக்கு, ஆனா அவர்கள் வெறும் கல் அல்ல, அவர்கள் நடமாடும் மனிதர்கள், நடமாடும் தெய்வங்கள். தெய்வம் மனுஷ ரூபேனாம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்குனாக்க, தெய்வம் மனுஷ ரூபேனாம், தெய்வம் மனிதர்கள் வடிவத்தில் தான் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதனால மனிதர்களை எல்லோரும் நல்லவரே அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் பார்த்தோம்னாக்க, முருக பக்தர்கள் மட்டுமல்ல, சிவபக்தர்கள், கருப்பசாமி பக்தர்கள், ஐயனார் பக்தர்கள், காளி பக்தர்கள், பிரத்யங்கரா தேவி பக்தர்கள், வாராகி பக்தர்கள், ஆஞ்சநேய பக்தர்கள், பெருமாள் பக்தர்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குபவர்கள், வடகலை திருநாமம் விட்டுக்கொண்டு வணங்குபவர்கள், தென்கலை திருநாமம் விட்டுக்கொண்டு வருபவர்கள், ஐயா வைகுண்டரை வணங்குபவர்கள், விபூதி இட்டுக்கொண்டு வணங்குபவர்கள், சந்தனம் இட்டுக்கொண்டு ஐயப்பனை வணங்குபவர்கள், எல்லாருமே பக்தர்கள் தான். இதுல என்ன மதமா எம்மதமா ஆண்டவன் என்ன மதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்க, அது மாதிரி கேலி கூத்தாக நடத்தப்பட்டிருக்கிறது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு. இதுக்கு அவங்க வருவாங்க, ரஜினிகாந்த் வருவாங்க, யோகி ஆதித்யநாத் வருவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி யாரும் வரல. யோகி ஆதித்யநாத் வந்தாக்க இவங்களுக்கு யாரு தெரியும்? ஏதோ ஒரு சாமியார், நம்ம மதுரை ஆதீனம் போல ஒரு டுபாக்கூர் போல இருக்கு, ஒரு காமெடி பீஸ் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. அப்படின்னா தலைவருடைய கெத்த என்ன வருது அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் பிரதமருடைய கேண்டிடேட் லிஸ்ட்ல இருக்கிற, ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற இன்னொருத்தங்க. அதனால அப்படிலாம் ஒரு சூழ்நிலைகளால அவங்க வரல. ரஜினிகாந்த் வந்து கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் என்னைக்கு அவர் RSS, அவர் பிஜேபி ஆளு, அவர் RSS ஆளு, அவர் ஒரு சங்கி அப்படின்னு ரஜினிகாந்த் தெரிஞ்சதோ அன்னிலேருந்து அரசியலுக்கு வருவேன். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவேன். என்ன சார், எப்போ சார் வருவீங்க அப்படின்னாக்க, ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான், இப்படி எல்லாம் சொல்லி 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 ஒவ்வொரு படத்தையும் ஓட வச்சுட்டே இருக்கிறவர். இப்போ வரக்கூடிய படத்துக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமோ, கூவி படமெல்லாம் வருது, அதனால ஏதாவது சிக்கல் வந்துருமோங்கிறதுக்காகவே தலைவர் அடங்கி வச்சிட்டாரு. தவிர பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு அஜெண்டாவில் முதல்ல தூக்குறாவர அப்படின்னு சொல்லி ரஜினியை தான் தூக்குனாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தின்னாங்க, அப்புறம் கேசவமூர்த்தியா யாரோ ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. கட்சியை ஆரம்பிக்கிறோன்னாங்க, கட்சிக்கு கூட்டம் நடக்க போகுதுன்னாங்க, கூட்டம் நடந்துருச்சுன்னாங்க, லெட்டர் பேட் அடிச்சுட்டோன்னாங்க, சீல் ரப்பர் ஸ்டாம்ப் ரெடின்னாங்க, பூத்து கமிட்டிக்கு உடனடியாக ஆளுங்களை சேருங்கன்னாங்க. டெய்லி ஒரு அறிக்கையாக வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அரசியல் விட்டு விலகிறேன் அப்படின்னு. இந்த உலகத்திலேயே அரசியலை விட்டு, அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இதை நான் ரஜினி அவர்களை கிண்டல் பண்ணுவதற்காகவோ கேலி செய்வதற்காகவோ சொல்லலை, இதுதான் யதார்த்தம். ஏன்னா
ரஜினி அதை தாண்டிய ஆன்மீகவாதிங்கிறத அர்த்தம். ரஜினிங்கிறவர் நடிக்க தெரியாத, வாழ்க்கையில நடிக்க தெரியாத ஒரு நடிகர் அப்படிங்கிறத அர்த்தம். அவர் மோடியை பாராட்டுவார், மோடிக்கு ட்வீட் பண்ணி போடுவார். ஆனால் எக்காலத்திலும் இந்த ஓட்டு அரசியல்ல தோத்துட்டா அந்த வலி, அந்த பெயின்கிறத அவர் புரிஞ்சுதான் வச்சிருக்காரு. அதனால தான் கடைசி கட்டத்தில் டக்குன்னு டிம்பி கொடுத்தாங்க. அப்போ ரஜினி அளவுக்கு யாருங்க கூப்பிடலாம் சார்? விஜய்னு ஒரு நடிகர் இருக்காரு. விஜய் யாரு சார்? நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருக்காரு சார். சூப்பர் ஸ்டார் பட்டத்தை புடுங்குருவியா நீனு அப்படின்னு ரஜினிகாந்த் கூட மறைமுகமாலாம் பேசியிருக்காரு சார். விஜய் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அடுத்தவர் அவர் தான் அப்படின்லாம் டாக் ஓடிக்குது சார். அப்போ தூக்குடா அவனை அப்படின்ட்டு ரைடு போக ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ கிளச்சி அவரை வந்து பாவம் இந்த உலகத்திலேயே அறிக்கைகள் மட்டுமே விட்டுக்கொண்டு அடுத்த ஒரு 6 மாசத்துல தேர்தல் சந்திக்கிற ஒரே கட்சி நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி தான். அவர் என்ன போறாரோ ஐயோ பாவம்னு தான் தோணும். ஏன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று வேணுங்க. உள்ளடக்கம். ஒரு அரசியலுக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கணும். கொள்கையும் வேணாம், ஒரு கத்திரிக்காய் புடலங்காயும் வேணாம் அப்படின்னு சொன்னாக்க திட்டமிடலாவது இருக்கணும். எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு வடிவேலு சொல்றாருல, அதுவும் கிடையாது. அவரே அப்பம் குதிர்க்குள்ள இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் உளறி கூட்டிக்கிட்டு கரெக்டாக அவர் ஒரு சங்கியினுடைய ஒரு பினாமி தான், பிஜேபியினுடைய பினாமி தாங்கிறத ஒவ்வொரு தருணத்திலையும் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது ஊழலை ஒழிப்பேங்கிறாரு. ஆனால் திமுகவை மட்டும்தான் குற்றம் சாட்டுறாரு. ஏதோ திமுக மட்டும்தான் ஊழல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி. அதிமுக கூட ஒரு கள்ளத்தனமாக இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கு தாவேகா. ஆனால் அதிமுக செய்த ஊழல்களை பற்றி, எடப்பாடியினுடைய சம்பந்தி உட்பட செய்த ஊழல்கள் பற்றி அவர் ஒரு வாய் கூட திறக்கல. மௌனச்சாமியாராகவே இருக்கிறார் தளபதி விஜய்ங்கிறது தான் கல யதார்த்தம். அநேகமாக கடைசி கட்டத்தில் பிஜேபி ஒரு டார்கெட் வச்சிருக்கு. இப்ப பிஜேபி யார் கூட கூட்டணி வச்சிருக்கு? அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வச்சிருந்தா அதிமுகவுக்கு ஓட்டு விழாது. தவிர அதிமுகவே ஒன்றா இல்லை. ஆ தனியா இருக்கு, தி தனியா இருக்கு, மு தனியா இருக்கு, கா தனியா இருக்கு. இதுல என்ன ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அவங்களுடைய பிளான் வந்து விஜயா இருக்கு. அப்ப அவங்களுடைய திட்டம் என்னன்னாக்க ஆ தி மு க சரி, நம்ம கூட நின்னா தானே ஓட்டு கிடைக்காது, நம்ம பின்னாடி நிற்போம், விஜய் அந்த அதிமுக பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்ப முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற கெத்தோட ஒரு மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக சினிமாவில் இருக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு துணை முதல்வராக பேச்சுவார்த்தை நடக்கிறது. துணை முதல்வர் ஆகணும்னாலே குறைந்தபட்சம் அவங்க சீட்டை பங்கிடுறதுலேருந்து ஜெயிக்கிறதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 234 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளுக்கு பூத் கமிட்டி போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாவேகா சொல்ல முடியுமா? இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்க, மூணாவதா இவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னாக்க தேமுதிகவை தன் பக்கம் வைத்துக் கொள்வது. பவன் கல்யாணை வைத்துக்கொண்டு தேமுதிகவையும் வைத்துக்கொண்டு தெலுங்கு பேசுபவர்களுடைய ஓட்டுகளை அபகரிக்க வேண்டியது. இப்போ இதனால தான் அந்த திமுகவுடைய கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் திமுகவிலிருந்து வெளிவரும் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறது. அப்போனாக்கா பாஜக இருக்கிற இடத்துல திமுக விடுதலை சிறுத்தைகள் வராது, பாமக இருக்கிற இடத்துலையும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக, தாவேகா, விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு கூட்டணி வச்சுக்கங்களா. நீங்க நாளைக்கு ஜெயிச்ச பிற்பாடு நம்ம கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் பாஜகவிடம் இருப்பதாக இங்க முக்கியமான அரசியல் புள்ளிகள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறத எங்கிட்டையும் போன்ல பேசுனதை புரிஞ்சுக்க முடியுது. இதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சீமான் நீங்க தனியாவே இருந்து எப்போதும் போல இப்ப என்ன வேலை செய்றீங்களோ அதே போல பேசுங்க. முருகனை பத்தி பேசலாமுங்கய்யா. ஆமாம்மா, நீங்க தான் ஆரம்பத்திலேருந்தே முருகையை முப்பாட்டேன் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, அதனால நாங்க நடத்துற முருக பக்தர்கள் மாநாட்டை பத்தி நீங்க சும்மா லைட்டா அப்படி தொட்டுட்டு அடி போயிடுங்க. இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னும் சொல்லப்போனா ஒரு விஷயத்தை நல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. தமிழக மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் கிடையாது. தமிழக மக்கள் இன்னும் கல்வியில மிகச்சிறந்து விளங்கிட்டு இருக்கிறாங்க. பிராமணர்களுக்கு தான் அவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்லா அறிவு வளரும், மர வேலை செய்கிறவன் இந்த வேலையை தான் பார்க்கணும், ஏன்னா அவன் இந்த ஜாதிக்காரன்,
இவன் இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு பிரித்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. மலைகள் போன்ற தடைகளை எல்லாம் தகர்த்து இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பொருளாதாரத்திலையும் உயர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க கீழ் ஜாதின்னு சொல்லப்படுற அத்தனை சகோதர சகோதரிகளும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில ஒரு விஷயத்தை தெளிவாக நாம நினைச்சு, இன்னைக்கு இப்போ மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு நடந்திருக்கு. சரி, இப்போ முருக பக்தர்கள் மாநாடு இப்பதான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு கிடையாது. இதற்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு யாத்திரையை மேற்கொள்றாரு. அதுக்கு முன்னாடி எல்முருகன் ஒரு முருகன் வேல் யாத்திரை அப்படின்னு ஒரு மேற்கொள்றாரு. இதற்கு முன்னாடி அப்படின்னு போட்டீங்கன்னாக்க இந்து முன்னணியினர் சில இடங்கள்ல இது குறித்த சின்ன சின்ன கலவரங்களை அங்கங்க தூண்டி விட்டு பார்த்தாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம், வேல் முருகன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழகத்துல ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னது யார்? திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்தாருங்கிறது, அந்த வார்த்தையை அவர் தான் அதிகப்படியா பிரயோகிச்சாருங்கிறது நமக்கு தெரியும். மத்திய அரசு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த விஷயத்த ஒன்றிய அரசு அப்படின்னு மாற்றி காட்டியது இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல நம்ம காதுக்கு சொன்னது யார்? சொன்னவர் யார்? அவர்தான் சூப்பர் ஸ்டார். யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்ற பாட்டுக்கு சொந்தக்காரர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவர்தான் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் அவர் டெய்லி ஒன்னா பேசிக்கிட்டே இருந்தாரு. எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. போட்டோக்கு ரசிகர்களுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொன்னது ஆன்மீக அரசியல் அப்படின்னு இப்படி கையை காமிச்சார். அந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய அசைன்மெண்ட். அதனால தான் இன்னைக்கு விஜய் சமீபத்தில் ஒரு யாகம் நடத்தினாலும் அந்த யாகத்துக்கு யார் யாரெல்லாம் முக்கியமான ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அந்த ஹோமத்தை செய்தார்கள் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அங்கே பூஜித்து வணங்கி கொடுக்கப்பட்ட ஒரு மாலையை தான் விஜய் அவர்கள் கழுத்துல போட்டிருக்காங்க. விஜய் அவர்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் விஜய் நெத்தியில எதுவுமே இல்லாதவராக இருந்தார். அதற்கு அடுத்த கட்டமா நெத்தியில விபூதி வச்சுக்கிட்டு, அதற்கு அடுத்த கட்டமா விபூதி எடுத்துக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு, இப்ப குங்குமத்தோட தான் மேக்சிமம் இருக்காரு. சில இடங்கள்ல சந்தனத்தையும் அவர் வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாம் ஒரு யாகத்தினுடைய ஹோமத்தினுடைய ஆன்மீக அரசியலுடைய அடுத்தடுத்த கட்டமாக பார்க்கிறார். நீங்க ஜோசப் விஜய் தானே அவர் சொல்றீங்க. இதே ஹெச் ராஜா கேட்டிருக்காரு, எப்படி சேகர் பாபுவை தேவையே இல்லாம அல்லேலியா பாபு அப்படின்றார். அல்லேலியா, அதாவது சேகர் பாபுவை இழிவுபடுத்துற பேர் வழின்னு கிறிஸ்தவ பெருமக்களையும் அவர் இழிவுபடுத்துறார். அல்லேலியா பாபு அப்படின்னு சேகர் பாபு சொல்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு ஹெச் ராஜாவுக்கு உரிய நீதிமன்றத்தின்படி என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் முருகன் பார்த்துக்கும். இந்த முருகன் எல் முருகன் இல்லை, நம்ம ஞான பண்டிதர் முருகப்பெருமான் பார்த்துக்குவார். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற போர்வையை வைத்துக் கொண்டுதான், வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் இந்துக்களை ஒன்று திரட்டுகிறார்கள். இந்த இந்துக்கள்ல மேல்ஜாதிக்காரனை ஒன்று திரட்டுறாங்களா, இல்லை இவங்க சொல்ற கீழ்ஜாதிக்காரங்க தலித்துகள் அப்படின்னு சொல்றீங்களே அவங்கள ஒன்று திரட்டுறாங்களாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள். அவங்களெல்லாம் நீ அதுக்காகத்தான விஸ்வகர்மா திட்டமே. நீ என்ன ஜாதி, நீ உனக்கு என்ன தொழில், உங்க அப்பன் செஞ்ச தொழில் என்ன, அதையே பாரு, உனக்கு காசு தரேன், உனக்கு லோன் தரேன் அப்படின்னு பிரதமர் மோடிஜி அவர்கள் அறிவிச்ச திட்டம் தான் குலப்பெரும். இதைத்தான் அந்த காலத்துல ராஜாஜி அவர்கள்லாம் சொன்னாங்க. மூதறிஞர்னு சொல்றோமே, அவரெல்லாம் சொன்ன திட்டங்கள் தான். அதையெல்லாம் எதிர்த்து போராடி தான் இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் சாஸ்திரப்படி, சடங்கு சாஸ்திரங்கள் படி ஒரு பிராமணர்கள் அந்தணர்கள் என்பவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடாது அப்படின்னே இருக்கு. ஆனா இன்னைக்கு படிச்சுட்டு அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் இங்கிலாந்துலையுமாக குடும்பத்தோட செட்டில் ஆனவங்களை யாருன்னு பார்த்தாக்க பிராமணர்களாக தான் இருக்காங்க. அவங்க கிராமத்தில் அந்த வீடெல்லாம் ஐயோ பாவம் இருக்கலன்னா வீடெல்லாம் வித்துடுறாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஆக இந்த ஆன்மீக அரசியல்னு ரஜினி சொன்ன விஷயத்தையும் இன்னைக்கு
முருக பக்தர்கள் மாநாடுங்கிற பேரில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தையும் எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும். யார் நமக்கு பிடிச்ச தலைவர் ரஜினி சொல்லிட்டாரியா அப்படின்றதுக்காக நாம நினைச்சிருந்தோம்னாக்க பிஜேபியை எப்பயோ அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கோம். நல்ல வேளையா ரஜினியை ரசிப்பதற்கு ஒரு கூட்டமும் பிஜேபியை வெறுப்பதற்கான ஒரு விஷயமாகவும் தெளிவாக யோசிக்கணும். அதே போல விஜயை ரசிப்பதற்கு இங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு விஜய் ரசிகர்கள் தயாரா இருப்பாங்களாங்கிற கேள்விக்குறியும் இருக்கு. இதை தவிர மத அரசியல் அப்படிங்கிற விஷயம் எந்த காலத்திலையும் இங்க ஈடுபடாது. அதையும் பிஜேபி நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவங்க களம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம 2026 தேர்தல் வருது இல்லை, இந்த 2026 தேர்தலில் நம்மலாம் அப்படி மாறுதட்டிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, பார்த்தில முருக பக்தர்கள் மாநாடெல்லாம் நடத்துனாங்க, ஜெயிச்சுட்டாங்களா பிஜேபி, தமிழ்நாடு ஜெயிக்க விடல அப்படின்னு நாம கொக்கரிக்கலாம், ஆர்ப்பரிக்கலாம், பேசலாம். ஆனால் நமக்கு தாங்க 2026 தேர்தலில் பாஜக இப்படிலாம் நினைக்குது, இப்படிலாம் தோத்துருச்சுன்னு நினைக்கிறதெல்லாம். ஆனால் பாஜகவுடைய RSS இந்து முன்னணியுடைய திட்டம் என்னங்கிறது 2026. அதற்கு அடுத்த 5 வருடம், அடுத்த 5 வருடத்தில் நடக்கலையா, அதற்கு அடுத்த 5 வருஷம் ரைட்டு. திட்டங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார்கள். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிற சந்திரமுகியை பாரு அப்படின்னு ரஜினி சொல்லுவார்ல பிரபு கிட்ட, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கிற அந்த சந்திரமுகி இப்ப யார் தெரியுமா? அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அநேகமா எடப்பாடி அவர்கள் தயவு செய்து அந்த பேர்ல இருக்கிற கட்சி பேர்ல இருக்கிற அண்ணாவையும் திராவிடத்தையும் தூக்குனாக்க அவங்களுக்கு நீங்க அநீதி இழைக்கப்பட்டதிலிருந்து நீங்க விடுபட்டதாக இருக்கும். எம்ஜிஆருடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்து கூட உங்களுக்கு ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். அண்ணாவுடைய ஆசீர்வாதமும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசீர்வாதமும், ஜெயலலிதா ஆவி கூடலாம் நான் பேசுறேன்னுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய ஆத்மாவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும்னாக்க நீங்க அண்ணாவையும் திராவிடத்தையும் தூக்கிடுவோம். முன்னேற்ற கழகம்னு வைங்க, அப்போ மூக்கான்னு இருக்கும், அதுவும் மு கருணாநிதினு ஆயிடும்னு யோசிக்கினாக்க ஏக்கானே வச்சுக்கோங்க. எடப்பாடி கழகம்னே கூட வைக்கலாம், நீங்க இல்லை ஏப்பாக்கா அப்படின்னு வைக்கலாம். ஏப்பம்னு ஆயிடக்கூடாது, பார்த்துக்கங்க எடப்பாடி அண்ணனே.